வணக்கம். ஒருவேளை காது இது கேட்காதோ? கல்யாணம் கட்டிட்டீங்கடா. இது சொப்பன சுந்தரி பெரியம்மா, இது மிஸ்டர் விஷி. அழகான பொண்ணுங்களை நீங்க பாக்குறது இவ்வளவு வர மந்த பிரியோசனம் எல்லாம் போதா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அனுராதபுரம் மாவட்டத்துக்குரிய ஆலங்குளம் என்ற இடத்துல நிற்கிறேன். எதுக்காக இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா விடிய வவுனியாவில் வெளிக்கிட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு எங்கே போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டியில் இருக்கிற வெல்வுட் 360 வியூ பாயிண்ட் ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். உண்மையிலுமே கன நாள் கேம்பிங்கெல்லாம் போய் சரி வீட்டில் இருந்து விரக்தியான ஒரு காலப்பகுதியில் நிலையில் வெளிக்கிட்டுட்டோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சொப்பன சுந்தரியில் போகிறோம். ஆர்ஆர்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச அரவிந்த் ப்ரோ மன்னார்லேருந்து வந்திருக்கார். அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட் அனோயன், இந்த 3 பேர் தான் நாங்கள் போகிறோம். உண்மையிலுமே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சூப்பர் இடம். அந்த இடத்துக்கு நான் போகணுன்ட்டு நிறைய நாளாக பிளான் பண்ணியிருந்தேன். அதோட இங்கே பாருங்கள் எல்லா ஜீவங்களும் நிற்கணும். வணக்கம். என்ன ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் சொல்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அனோயன் அவரை சொல்லவே தேவையில்லை. கேம்பிங் வீடியோண்டாலே ஸ்பெஷலிஸ்ட்டாக ரக்கிறது, அப்படி ஊர்லேருந்து ரக்கிறது வைக்கணும். சரி, சொப்பன சுந்தரி நிற்குது. இப்போ இதில் தான் சொப்பன சுந்தரியை அரவிந்த் ப்ரோ தான் ஓட போகிறார். ஆனால் வெளிக்கிடும். என்ன இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் நாங்கள் போகணும். கிளைமேட் ஓகே இப்போ வரைக்கும். ஆனால் அங்கே கொஞ்சம் லைட்டாக மழை பெய்யுது இந்த மாதிரி சொன்னாங்க. என்னவோ தெரியலை, பார்ப்போம். வெளிக்கிட்டோம். இந்த காருக்கு தான் நான் புதுசாக, ஆனால் வாகனங்களுக்கெல்லாம் அது பழசு. ரைட், ஓகே, போயிட்டு வரோம். பயணம் இனிதே ஆரம்பிச்சிட்டு ஆனால் இப்போ இடையில இருந்து திருப்பி ஆரம்பிக்குது. ஜெட் மாதிரி இருக்கு ப்ரோ. ஜெட் மாதிரி இருக்கா? ஜெட் மாதிரி இருக்கு. அப்ப கொஞ்சம் டப்பட்டு பறந்து விடுங்க. பறப்பு மேல சீட்ல என்னன்னு சொன்னா அப்படி நிமிர்ந்து இருந்தா ஓடணும். ஏசோ படத்து எடுத்து ஓடுறீங்க பாருங்க. சரி, என்னங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். எப்படி இன்னும் படத்துல இருந்து காலால ஓடுறனால அப்படி சொல்லக்கூடாது. அப்படி ஓடுறனால நீ டிரைவ் பண்ணலாம். கடவுளே, இன்னொரு பழ சொன்னு போகுது. இல்ல பழசன்னு சொல்லல, அது இங்கிலீஷ் நம்பர் வாகனம் மட்டும் போயிட்டு இருக்கு. நம்மள தான் இருக்கு. இருக்குல பழசு. ஆனா என்ன சொல்றது, நாங்களும் போய்க்கல சில வாகனங்களை மீட் பண்ண கூட மாதிரி இருக்கும். சரி, போற நேரம் இங்க சிங்கள பக்கம் நாங்க போனோம்னு சொன்னா நிறைய பழைய வாகனங்கள் வருந்தானே. ஆனா வாகனங்களை போனா கூட மறைச்சு காய பண்ணிருக்கீங்க. நம்மள வாகனம் எப்படி இருக்கு என்னன்னு பாத்துக்க. ஏதோ நீங்க ஏற்கனவே மறைச்சு காய்ச்சிட்டு அதை திருப்பி போட போற மாதிரியும் அதை இப்ப சொல்ற மாதிரியும் இருக்கு. சரி, அப்ப அந்த ஒரு சீனை நீங்க பாத்துட்டு வாங்கல என்ன நடந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி ஒரு கார் ஐயா ஒரு ஆள் வந்தவர் B310 தான். சரி, அப்ப இதை பார்த்து என்ன மாதிரி இன்ஜின் எல்லாம் இருக்குன்னு பார்த்து நாங்கள் சூப்பராக இருக்குது. இதில் பண்டாரகாமையிலேருந்து வந்ததுயா. நெருப்பாக இருக்குது இன்ஜின். எங்கட இன்ஜின் மாதிரி தான் கிட்டத்தட்ட வேறு எப்படி இருக்குன்னு செம சவுண்ட். என்ன சொல்லுது? சூப்பராக இருக்கு. நானும் ஓடி பார்த்தேன். வருதான் ஐயா, நம்ம மகன் ஐயா தண்டி. ஓகே, இவர் ஐயா தான் இந்த இன்ஜின் எல்லாமே செய்கிறாராம், தானே செய்கிறாராம். அப்படியே எங்கடையில அதே இருக்கு. அப்படியே இன்ஜினுக்கு பலண்ட கோயா அடி ஒரு சவுண்டோட இதாவது எங்கட. சரி, எங்கட பார்த்துட்டு ஐயா என்ன சொல்றாரு. அம்மாக்கள் எல்லாம் இருக்கணும் இல்ல. अरे पंप में क्या बालन को ब्रेक पंप எப்படி எங்கடைய அப்படி தான் இருக்கு. நல்ல வாகனம் சிரிச்சாங்க. நம்ம பாக்கறது என்ன மாதிரி கார் இருக்கு. මට දෙකමාරක තියෙන දෙනියා කාර්යයක් මම ඒක අරන් ඉන්න හදන්නේ. ඒකත් ඔරිජිනල් බොඩිය සිංගලින් තියෙනවා ගොඩක්. ඔව්, ඔරිජිනල් බොඩි තමයි. ඔරිජිනල් බොඩි ඒක. මේක අරක. බලපු එක. සිංගලින් තියෙනවා. ඔරිජිනල් බොඩියක් આવුනොත් සිංගලින් හොදලා ගත්තම හරි. නැත්නම් ඒකෙන් කැලි ගාලා වැඩක් නැහැ. ඉන්ජින් ටියුන් හොඳයිනේ. හොඳයි. ඒ ඉන්ජින් හරි හොඳයිනේ. මේක ලක්ෂණ කාර්ය ගන්න මේ කාලේ. ඒක ඔරිජිනල් ඉන්ජින්. ඔව්, ඒ කාලේ මේක GL නේ 14 ගන්න. ඔව්. GL එක මේක ලක්ෂණ කාර්යය ඒ කාලේ. ඒකනේ රටේ දෙනා කෙනෙක් බැලුවා එතකොට තේම තමයි කිව්වේ. ඒක තමයි. කට්ටි දන්නේ නැහැ වැඩි කට්ටි ඔක්කොම අලුත් ගාන පොඩ්ඩක් දෙන්න දිනනවා ඉතින්. ටිකර වැඩ තමයි තියන්නේ. ඔව් ඔව්. හරි එහෙම බයි. හරි. thank you. thank you. හරි. Oh, YouTube channel Jesse Vlogs. Jesse Vlogs channel එක. Jesse Vlogs. Jesse Vlogs. ஹரி ஐயா. thank you. அது பாருங்க, கார் பதிவாக இருக்குது. எங்களோட கார் வந்து பின்னுக்கு சொக்கச்சோர சுயத்தினால உயரமாக இருக்குது. ஐயாவே சூப்பராக இருக்குது இன்ஜின் சொல்லிட்டேன். அதே சந்தோஷம். சொப்பனம் ஆல்வேஸ். சரி, நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்படியே நாங்கள் தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வோம். மேக்ஸிமம் அரவிந்த் ப்ரோ தான் ஓட வைக்க போகிறேன். ஆனால் அரவிந்த் ப்ரோவுக்கு இருக்கிற ஒரே ஒரு ட்விஸ்ட்டு, லைசன்ஸை விட்டுட்டு வந்துட்டேன்.
எங்கே மறைத்தாலும் கடக்குள் காட்டாயம். சரி, இப்போ நாங்கள் தம்புள்ள தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளைமேட் மாறிட்டு. ஏன்னா ப்ரோ நீ இதுக்கு பிறகு சில்லிங் தான். மழை வராமல் இருந்தால் சந்தோஷம், மழை வந்தால் அட்டையிட்ட கடி வேணும், அவ்வளோதான் வித்தியாசம். வளமையாக இந்த இடத்துல போய்க்கில் வந்து இளநீ கடையில் எல்லாம் இருக்குது, ஒன்றையும் காணல, எல்லாம் தூக்கிட்டாங்க போல இருக்கு. இப்போ எவ்வளோமெண்டு தெரியலை, இதில் நிப்பாட்டிட்டான். என்னதுக்காண்டு பார்த்தீங்கன்னா வவுனியாளர் இருந்து அப்படியே தொடர்ந்து வந்து வந்துருந்துட்டான். இதில் ஒரு இளநியை குடிப்போம்ட்டு இதில் வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஈரப்பெல்லாம் இருக்குது தானே, அதை வெட்டி அப்படியே இதாக்கி வேணும். நெம்மிலிக்கே இது 150 ரூபா துணாயுதண்டு பாருங்கள். இதெல்லாம் அப்படியே வெட்டி வேணும், அப்படியே இதில் உள்ள இதாக்கிட்டு இதெல்லாம் அப்படியே வெட்டி 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 இந்த சுள்ளகண்டு சொல்லுவோம், இதை அப்படியே வச்சு விற்கணும். இதுன்ற விலையும் பார்த்தீங்கன்னா 150 ரூபா தானே, பிரச்சனை இல்லை. சிங்களாக்கள் கூடுதலாக வேண்டிங்கன்னா தமிழாக்கள் கறி காய்ச்சறது குறைவு. ஸ்டோ இதெல்லாம் வந்தாலே நாங்கள் தண்ணி குடிக்கிறது குறைவாக இருக்கும். ஏண்டா களைக்காது வேர்க்காது, அதனால் மேக்ஸிமம் இதில் குடிக்கிறேன்டா குடிச்சுக்கொள்ளுங்க. உடம்பு இந்த டீஹைட்ரேட்டாக சொல்லணும், அதில் இருந்து தப்பிச்சு கொள்ளலாம். இது பிலாப்பழம் பெருசாக இருக்கிறது, ஈரப்பழாண்டு விட்டார், சின்னண்டா ஈரப்பழம். சரி, கனகால பிறகு வர்றீங்க, என்ன மாதிரி இருக்கு? நாளைக்கு பிறகு வரணும் செமையாக இருக்குது. நான் 2014-15 படித்தேன் நீங்கள் கண்டியில். அப்போ வந்ததுக்கு பிறகு இடையில வந்து பஸ்ஸில் வந்து போயிருக்கேன். பெரிய லெவலில் இப்படி என்ஜாய் பண்ணி வந்தது இல்லை. இன்றைக்கு என்ஜாய் பண்ணுறோம். ரைட் ஐயா போகுது. நீங்கள் நாங்கள் வவுனியா. நாங்கள் இப்போ கண்டிக்கு போகிறது. சிங்களாக்கள் தமிழக இப்படி தான் இருக்கும். தெரியுமா நல்லா முதல்ல உங்களுக்கு பழக்கமா? இல்லைண்ணா ட்ரிங்கோல் இருந்தீங்க, அங்கே எல்லாருமே இருக்கேனே. நீங்கள் சிங்களமா தமிழா? சிங்கள. தமிழ் பிடிக்குமா? தமிழ் கஷ்டம் தானே கதைக்கிறது, ஈஸியா? ஏன் அப்போ அவங்களுக்கு கதைக்கிறாங்களே இல்லை? சொல்லிக் கொடுக்கல. உங்களோட வைஃபா? நீங்க படிச்சிட்டீங்க, அவங்களுக்கு மகள் தானே, வைஃப் மகளுமா? மகள் மகள். தேங்க்யூ ஐயா. பஸ்ஸில் வந்து இறங்கிறேன், நான் வழி போகணும், அங்கே ரெண்டு பார்த்தா கடை ஓனரே வருதா? நான் சிடிவியில் தான் வேலை செஞ்சேன். ஓகே ஓகே சார். அதான் லாங்குவேஜ் கதைக்கிறார். இங்கே எப்பயுமே கூல் கிளைமேட் தானே, கூலாக இருக்கும், நல்லா இருக்கு. இப்போ தான் நான் யோசிச்சேன், நான் அங்கால காய் இருக்குது, பழம் இருக்குது, பழம் சாப்பிடலாம் தானே, எங்களை மாதிரியாவே இல்லை சாப்பிடுவேன் சிங்களாக்களும். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. சில பழம் தண்ணி பழமாக இருக்கும், இது நல்லா இருக்குது, சாப்பிட்டு பாருங்க. சரி, எல்லாம் முடிஞ்சுது. அதே மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லான்சர் ஒன்று நிற்கிது, உங்களுக்கு தெரியுமா தெரியல. இதே மாதிரி இப்போ 12 சிறியோ 13 சிறியோ கொஞ்சம் தூரம் வேறு கண்ணு தெரியாத போது வயசு போயிட்டு போல இருக்குது. சரி, இப்போ இதிலேருந்து வெளிக்கூடம் மாத்தலைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 23 கிலோமீட்டர் போகணும். ஆனால் வாகனங்கள் வந்து ப்ரோ வாகனத்தால் தட்டிட்டு போயிடுவாங்க. ஓடுறதை விட பின்னால் இருந்து போகிறது தான் சூப்பராக இருக்கும் உண்மையிலுமே. அரவிந்த் ப்ரோக்கு இந்த காரில் பாட்டு இல்லாமல் போயிடலாம் இருக்கா? பாட்டு தான் முக்கியம், பாட்டு தான் முக்கியம். போற ஆட்கள் வைப், பாட்டு முடினா ஃபுல் வைப் ஆயிடும். சரி, வந்ததுலேருந்து ஒருத்தர் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கார், என்ன நடக்க போகுது தெரியல. ஏதோ பிசினஸ் மைண்ட்ல வரேன். பெரிய ஒரு பெரிய பெரிய மேக்னெட் ஆகிற பிளானா இல்ல? ட்ரிப் ஸ்டார்ட்ல அப்படிதான் எதிர்வாங்களேண்ணா, ஒரு ஒரு எனர்ஜியோட தொடங்குவாங்க. ஸ்டார்ட்ல நல்ல எனர்ஜியா வருவாங்க, பார்த்தா செத்து வரக்கு என்ன வீட்டை கொண்டு விட்டு மாதிரி வருவாங்க. அப்படியே இங்கால எங்கள் அலட்டெல்லாம் நீங்கள் பார்த்தாலும் இங்கால அப்படியே இயற்கை காட்சிகளையும் பார்த்துட்டு வாங்க. இதில் வெள்ளக்காரங்களை கொண்டு ஒரு இடத்துல நிப்பாடி இருக்காங்க. ஸ்பேசி கார்டன் என்ற பேரில் கொஞ்சம் ஏமாத்து வேலைகளும் நடக்கலாம். உண்மைகளும் வெளியே சொல்லுவோம், உண்மையிலே நாங்கள் அப்பப்போ வெளியில் சொல்லுவோம், கேட்டுக்கொள்ளணும் நீங்கள். சரி, இப்போ பார்த்தீங்களாண்டா மாத்தலை டவுனுக்கு வந்துட்டோம். வவுனியாலேருந்து வெளிக்கிட்டது ஏதோ 8 மணி என்று நினைக்கிறேன், 8:30 ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து 11:45 நாங்கள் வந்துட்டோம். எனவே இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 46 கிலோமீட்டர் நாங்கள் அந்த பெல்வுட் என்ற இடத்துக்கு போகணும். கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வத்தேகம்மை போய் தான் போகணும், கண்டி டவுனுக்கு போக தேவையில்லை. ஆனால் அது கண்டி டவுனு கண்டுக்குரிய இடத்துக்குள்ள தான் நாங்கள் போகிற பெல்வுட் கேம்பிங் சைட்டும் இருக்குது. அதோட வந்து இதில் பாருங்கள் பெட்ரோல் சைட்டு முன்னுக்கு அப்படியே ஆகிட்டோம், ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஓட போகிறேன். இவ்வளோ நேரம் அரவிந்த் ப்ரோ ஓடிட்டு வந்தார். உண்மையிலுமே ஃபஸ்ட் டைம் ஓடுறாருன்ற ஒரு ஒரு எண்ணமே இல்லாமல் அப்படியே சாதாரணமாக ஓடிட்டு வந்தார். அதில் வாகனம் ஓடி பழக்கம் தானே. ஏன்னா சிலர் ஓட்டோ கியர் ஓடுறால அந்த மெனுவல் ஓடைகளை கஷ்டப்படுதுன்னா வேறு அந்த ஒரு இதெல்லாம் இல்லை, நம்ம தாராளமாக வந்தது, நல்லா இருந்தது. அப்படி பின்னால் இருந்து வந்ததும் எனக்கு கொஞ்சம் தூரம் ஓடுவோம். சரி, இதில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மாத்தலையில் இப்போ வெளிக்கிட்டோம். 2 மணி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டோம். இதில் வந்து 11 கடும் டிராஃபிக்காக இருக்குது. இதென்னா அப்போலேருந்து அங்கால போகிறது. ஒருவேளை காது இது கேட்காதோ? கேட்டுரு
தேங்க்யூ. சின்ன பிள்ளை ரோட். சரி பாய். முன்னுக்கு ஆட்டோவை கொண்டு வந்து அப்படி ஒட்ட அடிச்சிட்டு போனா எப்படி பார்க்கிங் அடிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஃபுல் லெஜெண்டாக இருப்பான் அவ்வளோ. அப்போ இந்த விளத்துற மாதிரி தான் ப்ரோ, விட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான். போட்டு விட முட்டுறாதான் செய்வோம். கல்யாணம் கட்டிட்டீங்கடா. ஐயோ இந்த கேட்ட கொழுப்புல மாட்டின வேறு இப்போ தெரியும் சொப்பன சுந்தரி கீட்டாதான் இல்லையாட்டு. அப்படியே நாங்கள் எங்களோட இடது பக்கத்தில் பார்க்க போகிறோம் பாருங்கள். இதுதான் வந்து மாத்தலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம். இதில் எல்லாம் தேர் திருவிழாலாம் நடக்கும் கிட்டடியில் கட்டாயம் வந்து அதில் எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். முதல்ல இந்த டிராஃபிக்கில் இருந்து நாங்கள் தாண்டணும். மாத்தலையிலே இப்போ இவ்வளோ டிராஃபிக்காண்டா கண்டி பக்கமெல்லாம் போனோம்னா சொல்லவே தேவையில்லை. இந்த டைமில் எல்லாம் இப்போ வத்தேகம டவுன் போகிற ரோட்டில் போய் கொண்டிருக்கோம். ஆனால் இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்டு தாராளமாக பெண்டு இருக்கும். உங்களோட தலை சுற்றுற அளவுக்கு பெண்டு வெட்டக்கூடிய மாதிரி பெண்டுகளுக்கு தாராளமாக இருக்கும். ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டோம். ஏன் நிப்பாட்டினாங்க? நாங்கள் நிப்பாட்டின வேணும்னு சொன்னால் இன்னும் ஒரு நிறைய சொப்பன சுந்தரிகள். சொப்பன சுந்தரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் ஒன்று 31 ஸ்ரீ. இது சொப்பன சுந்தரன். சொப்பன சுந்தரன். இது சொப்பன சுந்தரி பெரியம்மா. பின்னால் வண்டியெல்லாம் இருக்குது. கொரலா டொயோட்டா கொரலா. இதில் வந்து திங்கரிங்கு வேலை செய்யணும். அங்கே செய்துட்டு அப்படி இங்கே வந்து விட்டுரைக்கணும். நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த மஞ்சள் கலரை பாருங்களேன் எப்படி இருக்கு. சூப்பராக இருக்குது. அதே 12 ஸ்ரீ. இது மிஸ்டர் விஷி லான்சர். இதெல்லாம் GDI சீட்டை பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்குது. இதை நாங்கள் சொல்கிறது சாவப்பட்டி பேரண்ட் சொல்கிறது. ஏன்னா பின்னுக்கு எப்படி மடிச்சுட்டே திருவாங்க. எடுமா லான்சர் ஒன்று சரி நல்லா இருக்குது. நல்ல கலர் பெயிண்ட் ஒட்டு எவ்வளோ பிடிச்சி வச்சிருக்காங்க. சிங்களாக்கள் அந்த ஒரு குணம் நல்லா வரும். பழசு அப்படியே வச்சிருப்பீங்க. எல்லாம் உறுதி பொடியெல்லாம் சட்டப்படி. கண்ணாடியெல்லாம் ஃபுல்லாக வச்சிருக்கணும் புதுசாக. சரி யாரும் வந்து கேட்டு அடிக்காத வரைக்கும் அப்படியே போயிடுவோம் நைஸாக. சரி இப்போ வத்தேகம் டவுனுக்கு வந்துட்டோம். ஒரு 11 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு நான் நினைக்கல, அரை மணி நேரம் தாண்டிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேமிங்குக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வேண்டிட்டு போயிடுவோம்ட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பெரிய டவுன் இருக்கிற மாதிரி எனக்கு என்ன தெரியலை. அதுக்காக தான் இந்த வத்தேகமிலேருந்து யாராவது வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அதில் ஒரு மேலே ஒன்று வடிவாக இருக்குது. சரி அந்த மேலே ஏறலாமா இல்லை அந்த மேலே இந்த பேர் என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் காரில் வந்தாலும் அவ்வளோ டயர்டாக இல்லை, ஜாலியாக இருக்குது. பைக்கில் வந்துருந்தவொடனே இந்த இடத்துக்கெல்லாம் சரி 100ன்றது கண்டியத்தான்னு சொல்லுவேன். நானும் சோறு கறி எங்கேயா சாப்பிடுன்னு பார்க்குறேன். அப்படி ஒரு கடையே இல்லை. இந்த அதில் ஒன்று கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி இப்போ கடைசியாக ஒரு கடை பார்த்துருக்கிறோம். டினேஸ் பேக் ஹவுஸ். இதில் வந்து பிரெட் பன் கேக் டேக்அவே ஹாட் அண்ட் ஸ்பைசி 2 சாப்பாடு இதெல்லாம் போட்டிருக்கிறோம். சாப்பாடு எப்படி இருக்க போது என்ன நடக்க போது இருந்து சாப்பிட்லாமான்றதெல்லாம் தெரியலை. பிரியாணிலாம் இருக்கிற நல்ல மாதிரி தான் போட்டிருக்கிறோம். சோறு கறி வேணும் அவ்வளோதான். அதுக்காக தான் வந்தாங்க. ஆனால் இது டேக்அவே மட்டும் போல இல்லை சாப்பிட்லாமா? உள்ளே இருக்கா? உள்ளே இருக்குது. பண்டெல்லாம் இருக்குது. பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த விட நல்லா இருக்குது. இருப்போம். அங்கே போனவங்கள மேலே போங்கன்னு அனுப்பிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இதுதான் சாப்பிட போகிறோம். இப்போ நான் சோறு கறி என்றாலும் எனக்கு டப்புன்னு தந்துட்டேன். ஒரு ஃப்ரைட் ரைஸ் இருந்தாலும் லேட் ஆகும். சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் என்ன மாதிரி விட்டுட்டு சாப்பிட போகிறோம். ஒன்றும் செய்யலாது. ஆனால் நீட்டாக இருக்குது ப்ரோ. நான் வெளியில் பார்க்க கொஞ்சம் இதாக மாதிரி இருந்தது. நான் சாப்பிட்டு முடிஞ்ச கையோடு தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்தது. சோடா 2 சொல்லியிருக்கிறேன். ரைஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அங்கே வவுனியாவில் தொடங்கி நான் ஃபோன் பாடுறேன், இன்னும் முடியலைங்க. இங்கே தான் ட்ரிப் ஆன் பண்ண வந்து பிஸி. சரி சாப்பிட்டோம். உண்மையான சாப்பாடு சூப்பராக இருந்தது. இந்த கடையில் சாப்பிடுங்க. டினேஸ் பேக் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட். நான் டினேஸ்ன்றே வாசிச்சிட்டேன். இப்போ ஃபுட் சிட்டியை போகிறோம். அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் செய்வோம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். இப்போ ஒரு ஃபேன்சி கடைக்கெல்லாம் பூந்துட்டாங்களே இவங்களோட வந்து இதான் பிரச்சனை. சின்ன இருக்கு கண்ணாடி. ஆனால் நல்லா இருக்குது. உங்களுக்குண்டே செய்த மாதிரி இருக்கு ப்ரோ. சின்ன கண்ணாடி ஆனால் இது உடஞ்சிருமா தான் பிரச்சனை. எனக்கு இந்த இது கொஞ்சம் செய்து ஏதாவது பார்த்து இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரே கண்ணாடி அவ்வளோ. இதெல்லாம் ஒன்றே தம்பி சேம். அது என்னென்னா நான் என்ன பார்க்குறேன்னா அந்த கொஞ்சம் ரவுண்டிஷாக இருக்குது. சரி நான் ஒரு தம்பி இப்படி செய்கிறேன். 2 கடையில் பார்த்துட்டு வரேன். இதில் பாருங்க ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயம் பத்து காமம் அப்படின்னு போட்டிருக்கேன் தமிழில். இதான் அந்த கோயில். பெரிய கோயில் இல்லை, ஓரளவுக்கு சின்ன கோயில். இது பக்கத்துலேயே அப்படியே ஃபுட் சிட்டி இருக்குது. தமிழாக்களும் இங்கே இருக்கணும், அதே மாதிரி சிங்களாக்களும் தாராளமாக இங்கே இருக்கணும். இப்போ இதில் போய் தான் நாங்கள் கேமிக்கு தேவையான பொருட்கள் எடுக்கலாம். மற்ற கடையில் போய் இலங்கையை பொறுத்த மாதிரி நீங்கள் வேண்டுறா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
அதனால தான் இங்கே வந்து வேண்ட போகிறோம். உள்ளே போய் வீடியோ எடுக்கிறது நடக்குமான்னு தெரியல, எடுக்கக்கூடாது போட்டிருக்காங்க. எங்களோட இலங்கையில் வந்து ஃபுட் சிட்டி இப்படி தான் இருக்கு வேணே, எல்லாம் இருக்கும். நாங்கள் தேவையான பொருட்கள் எல்லாம் வேண்டி கொண்டிருக்கோம். என்னன்றதை நான் உங்களுக்கு பிறகு காட்டுறேன். இப்போ அரவிந்த் ப்ரோட தலைமையில் தான் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டிருக்கோம், பண்ணிட்டு வரோம். அதான் ட்விஸ்ட் வச்சு முடிவோம். சரி, இப்போ ஒரு மாதிரி சாமான்கள் வேண்டிட்டோம். கிட்டத்தட்ட 5580 ரூபா பில் வந்துட்டு. ஆனாலும் இதில் நாங்கள் சிக்கன் வேண்டியில்லை, பாபிக்கு போடுவோம்னு பார்த்தோம். ஆனால் சிக்கன் பழுதாயிரும் அந்த ஒரு அதெல்லாம் வேண்டியில்லை. இதே மாதிரி மசாலாவும் எங்கேயாவது தேடி தான் பார்க்கணும். இந்த மசாலா இருக்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு பாபிக்கு மசாலா வேண்டுறதுக்கு நாங்கள் வர்ற பாடு இருக்குது. ஒட்டு கடையிலே இல்லை இங்கே பக்கத்தில். போய் 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 எல்லாம் வேண்டிட்டு மசாலா வேண்டிங்களா? நானும் வேண்டிட்டேன். சரி, என்ன மசாலா வாங்கினீங்க? பாபிக்கு மசாலா. இங்கே பாருங்க, இது சக்தி மசாலா ஒரிஜினல் வாங்கிட்டு தெரிஞ்சு பரவாயில்ல. அதான் உங்களுக்கு கோல் அடிச்சு பரவாயில்ல. கத்தி கத்தி வேண்டாம். சரி, இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம். 2 ஆளாகிட்டு. இதில் இருந்து நாங்கள் போய் சேர எப்படி 3,500 வந்து நினைக்கிறேன். வந்து விஜயா மாறுறேன். இந்த கண்ணாடியை வேண்டிட்டு போடுற வார்டு இருக்கு. ஆண்டவா அப்படி சொல்ல 400 ரூபா சொல்லலாம். 400 ரூபா கண்ணாடியை வாங்கிட்டு 400 அதுக்கு மட்டத்தட்டி கைக்கிறேன்னு சொல்லி விட்டுருவாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரும்பாலான இடங்கள் வந்து முஸ்லீம் சமூக மக்கள் இருக்கிற இடமா தான் இருக்குது. ஏன்னா நீங்களா இப்போ பார்த்தீங்கன்னாட்டா கொஞ்சம் நேரம் உள்ளால் ஓடி வெளியில் வந்துடும். ஓடி பட்டம் தம்பிடே பட்டம் 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 பட்டம். இது வந்து மகாவலி ஆறா இருக்கும். இதில் வந்து கண்டி 4 இருக்கல கஸ்கடை 32 கிலோமீட்டர். எங்கால பக்கமாக போகிறோம், வலது பக்கம் இடது மன்னிச்சு சரி ஜாலியாக சுற்றுறோம். இதால தான் மையங்கடை போகிற ரோட்டம். கேண்டிக்கு வந்துட்டோம் ப்ரோ. கேண்டி என்று சொல்றது வந்து என்ன சொல்லுங்க அப்போ? அழகான பொண்ணுங்களை நீங்க பாக்குறதுனா கேண்டி நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வைஃப் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன இதுல இருந்து பாத்தீங்கன்னா நாங்கள் போக வேண்டிய தூரம் 16 கிலோமீட்டர். அந்த 16 கிலோமீட்டரும் போறதுக்கு 42 நிமிஷம் காட்டுது இங்க இருந்து. இனி பறக்கலாம் கொஞ்சம் தூரம் பறக்கலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒட்டர் ரோட்டுக்கு வந்துடும் மலை ரேக்கில். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டி மையங்கன ரோட்லேருந்து ஒரு வலது பக்கம் திரும்பி போகிறோம். இந்த ஆஃப் ரோட் என்ன பிரச்சனைடா, சிக்கன் எப்போ வேண்டுறது தான் பிரச்சனை. அதான் சிக்கன் வாங்குற பிரச்சனை என்ன? அம்மா தும்முது. வாமா, இன்னொரு 13 கிலோமீட்டர் இருக்குது. அதை 13 கிலோமீட்டரில் ஊர் ஏதாவது இருக்கும், அதில் போய் வேண்டலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் போகிறோம். இப்போ போய் கொண்டிருந்தனால இடையில நிப்பாட்டிட்டோம். என்னதுக்காண்டு பார்த்தீங்கன்னா இதில் எந்த மாடல் கார் இப்படியே ஆக பழசான ஒரு நிலைமையில் இருக்குது. சரி, அதான் பார்த்துட்டு போகும்போது இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தாராளமாக இப்படியான கார்கள் எல்லாம் இருக்குது. கீழ் பக்கத்துல எல்லாம் பாருங்கள், வடிவாக இந்த செட்டப் எல்லாம் பண்ணி சரி வச்சுருக்கணும் அந்த காலத்தில். இந்த இதுக்கெல்லாம் இது மாதிரி இருக்குது. ஆனால் எங்களோட செல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த செல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இங்காலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 நம்பர் அடித்த கார் இருக்குது. ஆனால் ஒரு தடவை காணல. இல்லை இன்ஜின் பார்ட்ஸுகளெல்லாம் இருந்துச்சுன்னா கலட்டி வேண்டிகிட்டே போகலாம், கலட்டி ஏதாவது. இப்போ மினக்கட்டு இந்த காரின் உரிமையாளரை தேடி கண்டுபிடிச்சி கேட்டோம். அந்த கார் வந்து கொடுக்குறதெல்லாம் பார்ட்ஸுகளை கொடுக்குறேன். நான் அந்த முன்னூறு கொஞ்சம் 2 பார்ட்ஸை கலட்டி கொண்டு போகலான்னு பார்த்தா அது சரி வராமல் போயிட்டு சரி நாங்கள் வெளிக்கிட்டோம். இப்போ ஒரு மாதிரி ஒரு டவுனில் தாண்டி ஒரு ஹாப்பட் ரோட், ஆனால் ஒட்டியடி ரோட் மாதிரி தான் அதிலேயே போய் கொண்டு இருக்கிறோம். பயங்கர ஏற்றமாக இருக்கு. ஏன்னா கஷ்டமாக இருக்கு. ஆரம்ப கோளாறில் ஓடுறார், ஒரு கார் ரோட்டை மாறி விட்டு திருப்பப்பட்ட மாடு இருக்கு இடையில. ஐயோ என்ன இந்த ரோட்லேயே தான் அப்படியே நாங்கள் மேலே போகணும். ஃபுல்லாகவே இதே மாதிரி ஒட்டையடி ரோட்டாக தான் இருக்கும். எங்களோட சொப்பன சுந்தரி என்ன சொல்கிறா? அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, டிரைவருக்கு தான் பிரச்சனை. மேலே மேலே உங்க இப்படி சின்ன ரோட்டுக்குன்னா இதால விட வாண்டு கேட்குறாரு. என்னதான் செய்யறதோ எல்லாருமே அங்கே போயிட்டு தான் வர்றாங்க. டீம் காய்ஸ், இப்போ நாங்கள் சொல்றது வந்து கப்பிள்ஸ் தான். கப்பிள்ஸ் நிறைய பேர் போயிட்டு வராங்க. எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல பாருங்க. எப்போ கல்யாணம் நடக்க போகுது? வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது, எங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் போது தெரியல. அந்த பின்னால் இருக்கிறா சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லக்கூடாது. நீங்களும் இப்படி தானே சொன்னீங்க அப்போ இந்த வீடியோவில்? வெல்வுட் தெரிகிறது, தெரியுதா? தெரியுது. இதில் பாருங்க முன்னுக்கெல்லாம் நிறைய மலைகள் எல்லாம் இருக்கு. அந்த மலைகளில் ஒன்றுக்கு தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து தமிழ் எஸ்டேட் ஒன்றும் இருக்குது. நாங்கள் சந்தித்து கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? இங்கே எங்கே வாங்கலாம்? கோழி இறைச்சி வேண்டல கொஞ்சம் ஐயோ எடுங்க.
இப்போ விசாரித்தோம் சிக்கன் இல்லை, ஆனால் மேலே ஒரு ட்விஸ்ட் ஒன்றை சொல்லியிருக்காங்க, அங்கே போய் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன கட்ட வேண்டி. இவ்வளோ வர மந்த பிரியோசனை எல்லாம் போதான்றதான் கேள்விக்குறியா இருக்குது.